பாருங்க, ரெண்டு விதமான போலித்தனமான கிறிஸ்தவத்தை இது வெளிரங்கமாக்குது. சில இப்போ கிறிஸ்தவம் இருக்குது, வெறும் மூளைக்கே இடம் கொடுக்கறது இல்லை. வெறும் மூளைக்கே இடம் இல்லை. பிரேஸ் அண்ட் வர்ஷிப்பில் இறங்கிடுவாங்க, இல்லை கைத்தட்டுறதுல இறங்கிடுவாங்க. அப்படியே நேராக ஆண்டவர் ஆவியானவர் வந்துக்கிட்டு நம்மகிட்ட பேசுவார். அப்படியே பைபிள் வேளாம் படிக்கவே மாட்டாங்க. பைபிள்லாம் எப்போ ஒரு வாட்டி படிச்சுக்கிறது. தொடர்ந்து இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் அதுக்கெல்லாம் கிடையாது. மூளைக்கே இடம் இல்லைங்க. கைத்தட்டுறது அப்படியே தேவன் இடத்துல நேராக வந்துடுறது இல்லைங்களா? அதனால தான் மூளையை நம்ம ஆஃப் பண்ணோன்னா, நான் என்ன சொன்னேன், பலவிதமான ஆவிகள் நமக்குள்ளே வந்துடும். மூளை தான் நம்மளை பாதுகாக்கிறது. மூளை ஆண்டவர் தானே கொடுத்தது, அதை எப்படி ஆஃப் பண்ணலாம்? மூளை இல்லாத ஒரு மதம், அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இல்லைங்களா? பெண்டகாஸ்டல்ஸ் போகிற மாதிரி. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன, வெறும் மூளைக்கு தான் வேலை. மூளை ஆண்டவர் அறியுது, பைபிளை அறியுறது, படிக்கிறது, ஒரு அனுபவமும் இல்லை, ஒரு வாழ்க்கை மாற்றமும் இல்லை. அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம், இன்டலெக்சுவல்ஸ் இல்லைங்களா? அப்படி போய்